அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது திரைக்கு வர இருக்கிற, அதாவது இது வந்து சின்ன திரையில வருதா, OTTல வருதா, பெரிய திரையில வருதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த படம் நமக்கு வந்து ஸ்பெஷலாக போட்டு காட்டினாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிவ்யூ. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம் சாங் யூன் அப்படிங்கிறது தான் நம்ம வடகொரிய அதிபரோட பேரு. இந்த கதை வடகொரிய அதிபர் தமிழ்நாட்டுக்கு அதிபரானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். வித்தியாசமான கற்பனை. அந்த கற்பனைக்காக இயக்குனருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஆனா அவர் காட்சிப்படுத்தல் ரசிகர்களை படுத்துதுங்க. அதை சொல்லிதான் ஆகணும். ஆனா அவரோட கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க. ஒருத்தன் வந்து ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு டியூஷன் வச்சிருக்கிறவனுக்கு தண்டனை, அப்புறம் பசங்களை ஒழுங்கா பார்க்காத வாத்தியாருக்கு தண்டனை, இன்னும் டாக்டர் பிரைவேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு பிரைவேட்டா வேலை பார்க்குற டாக்டருக்கு தண்டனை, நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்னு அந்த காமெடி காட்சிப்படுத்தல் தான் இந்த படத்தோட ஹைலைட். ஆனா அந்த காட்சிப்படுத்தல காமெடியா இல்லாம வளவள கொலன்னு பண்ணிருக்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா இந்த இயக்குனர், இந்த படத்தோட தயாரிப்பாளர் எல்லாமே ஒருத்தர் தான். அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தின் மூலியமா, அந்த சிங்சாங் படத்தின் மூலியமா கிடைக்கிற வருவாயை பள்ளி குழந்தைகளுக்கு, அதான் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கறதா ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் அவரை பாராட்டணும். ஆனா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அது வசூல் செஞ்சு அதை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்துடுறாங்க சின்ன பட்ஜெட்ல. ஆனா பப்ளிசிட்டி இதெல்லாம் பண்ணி பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறப்போ அவங்க சிக்கி திணறாங்க. அதனுடைய ஒரு முதற்கட்டமாக தான் நமக்கு போட்டு காட்டினாங்க. படம் உண்மையாவே கதையா நல்லா இருக்கு, காட்சிப்படுத்தல படுத்துது. உண்மையா அந்த கிம் சாங் அப்படி நடிச்சிருக்கிற, அந்த வடகொரிய அதிபரா நடிச்சிருக்கிற அந்த மனிதர் வந்து உண்மையா ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு வராத பையனை கூப்பிட்டு வர சொல்றாரு. அவன் போய் அந்த பையனை கூப்பிட போனா அவன் மீன் வெட்டிட்டு இருக்கான். குடும்ப சூழலால அந்த கத்தையை எடுத்து அந்த பையனை வெட்டிடுறான். இதுல அதிர்ச்சி ஆகிற அந்த ஆசிரியர் கிம் சாங்கா மாறிடுறாரு. அதான் சிங்சாங் படத்தோட கதை. மாறுறவரு இங்க இருக்கிற ஒழுங்கு மீறல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறது தான் கதை. அதை வந்து சுவாரஸ்யமா பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட்ல சுவாரஸ்யமா இருக்கும். அது இவங்களுடைய பட்ஜெட், பொருளாதார நிலை அதுல வந்து காட்சிப்படுத்தல நம்மளை வந்து படுத்துது. ஆனாலும் இந்த படத்துல யோகி பாபு எப்ப பார்த்தாலும் அப்பப்போ 2 ரீலுக்கு ஒரு ட்ரிப்பு பைக் ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. ஏன் ஓட்டுறாரு, எதுக்கு ஓட்டுறாருங்கிறது புரியல. யோகி பாபும் படத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். கிங்காங் அவர் தாங்க படம் முழுக்க இருக்காரு. காதல் சுகுமார் அவரு இருக்கிறாரு. முல்லை கோதண்டம், சந்திராஸ் சுமதி 2 பேர் இருக்காங்க. தருண், அகஸ்டின், ராமதாஸ், வெற்றிவேல், ரித்திக் ஷா, வெற்றி செல்வி, நிகாரிகா, பாபு, கேட்ரினா, ஜாதவா, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க. பாவம் யார் என்ன ரோல்ல பண்ணாங்கலாம் தெரியல. ஆனா இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிவேல் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கிற வெற்றிவேல் படத்துல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் எடுத்திருக்கிறாரு. நம்ம கிம் சாங் கேரக்டரை தாண்டி இவருடைய கேரக்டர் பேசப்படுற மாதிரி இருக்குது. ஆனா அதையுமே வித்தியாசமா எடுக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லி நம்ம, அதாவது ஒருத்தரை கத்தியால வெட்டுறது ஏதோ நம்ம கருத்துக்கு கத்தி வைக்கிற மாதிரி சீன்லாம் இருக்குது. நீங்க அப்படிலாம் சீனே வைக்க வேணாம், இந்த படமே போதும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. ஆனாலும் வித்தியாசமான முயற்சிக்காக இயக்குனர் வெற்றிவேலையும், இந்த படத்துல டிஓபியா ஒளிப்பதிவாளராக பணிபுரிஞ்சிருக்கிற மணிகண்டன் அபி அப்படின்ற 2 பேரையும், எடிட்டராக பணிபுரிஞ்சிருக்கிற ஈஸ்வர மூர்த்தி அவரையும், உண்மை எடிட்டர் வந்து டைரக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு, ஆனா அவர் வெட்ட விட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இது தெரியுது. ஜோஸ் பிராங்க்லினோட மியூசிக், அவருடைய மியூசிக் உண்மையா பாராட்டணும். அந்த பாடல்கள்லாம் வித்தியாசம். மணிரத்னத்தோட பாடல் வரிகள் அதுவும் சிறப்பா இருக்குது. அசால்ட் மதுரையோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையா இயல்பா இருக்குதுங்க. அது உண்மையா பாராட்டணும். அது மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எழுதி இயக்கி ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிற வெற்றிவேல் உண்மையா உன்னதமான முயற்சி. ஆனா அந்த முயற்சியை இன்னும் கொஞ்சம் பெருமுயற்சி செய்து ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல இந்த மாதிரி படங்களை எடுங்க, இந்த மாதிரி கதைகளை எடுங்க. ஆனா உங்களுடைய கற்பனை திறன் உண்மையா வித்தியாசமானது. அடுத்து கூட இவர் ஒரு படம் 2026 CMO ஏதோ ஒரு படம் பூஜை போட்டார். அன்னைக்கே அந்த முதல்
இதெல்லாம் பண்ணி உண்மையாகவே இந்த டைட்டிலே எனக்கு சிங்சாங் ஆகட்டும், கிம்ஜாங் மீன் பண்ற சிங்சாங் ஆகட்டும், இந்த டைட்டில் ஆகட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கு. டைட்டில் கதை எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா நீங்க விரும்புற பட்ஜெட் இல்லாதனால படம் ஆங்காங்கே பள்ளி இருக்கிறது. அதை கருத்துல கொண்டு இனிமே வர்ற காலங்கள்ல நல்ல பட்ஜெட் கிடைச்சா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி பெறதுக்கான வழியை சொல்லி சிங்சாங் உண்மையா சின்சான் அப்படின்னு ஒரு சீரியல் நம்ம சைனீஸ் சேனல்லாம் வரும். அந்த மாதிரி சிறுவர்களை வேணா என்டர்டெயின் பண்ணும், பெரியவர்களுக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியா தெரியும். அதை இந்த காட்சிப்படுத்தல் பெரிய பட்ஜெட் இல்லாதனால நம்ம கொஞ்சம் சோர்வடைய செய்து சிங்சாங்னு என்னால ஜாலரா அடிக்க முடியலங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.